وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் படைத்து இஸ்லாத்தை அருளிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் சலஃபுமார்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடை, நாம் ரமதானுடைய இந்த மாதத்தை அடைந்து இதிலே நோன்பை நோற்று பல விதமான இபாதத்துகளிலே மூழ்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை போலவே அன்றாட இரவிலே தராவீஹ்க்கு பிறகு இந்த ஒழுக்கத்தினுடைய அமர்விலே அமர்ந்து இஸ்லாத்தினுடைய பல விஷயங்கள் பல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கூட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒழுக்கவியல், இந்த ஒழுக்கங்களுடைய இந்த அமர்விலே நாம் பல விஷயங்கள் பல ஒழுக்கங்கள் மார்க்க சட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் நம் உடலிலே இருக்கக்கூடிய முடிகளினுடைய ஒழுக்கம், இதை எப்படி பேணி நடப்பது, இஸ்லாம் இதை பற்றி எந்தெந்த சட்டங்கள் ஒழுக்கங்களை கூறியிருக்கிறது, இதை பற்றி பார்ப்போம். இதை போலவே இன்றைய அமர்விலே நாம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் வழிகாட்டியுள்ள நாம் அணியக்கூடிய ஆடையினுடைய ஒழுக்கங்கள் என்ன. நாம் ஆடையை அணிகிறோம், அது ஷர்ட்டு பேண்ட்டு, பெண்களுக்கான ஆடை, எந்தவித ஆடையாக இருந்தாலுமே இந்த ஆடைகளிலே நாம் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஒழுக்கங்களாக ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள் என்று இந்த அமர்விலே பார்ப்போம். இதன் ரீதியாக நாம் பார்ப்பது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கங்களிலே முதல் ஒழுக்கமாக, அதாவது ஆடை அணியக்கூடிய ஒழுக்கங்கள்ல முதல் ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. நாம் முடிந்த அளவிற்கு, நமக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தை கொடுத்திருக்கிறான், செல்வத்தின் ரீதியாகவும் காசு பணத்தினுடைய ரீதியாகவும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கே வலியுறுத்துகிறார்கள், நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அணியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாஅத்தன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கு, பொருளாதாரம் இருக்கு என்று எண்ணினால் நீங்க என்ன செய்யுங்க,
அந்த நிஅமத் அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடையை வெளிக்காட்டும் விதத்துல உங்களுடைய ஆடையில அது வெளிக்காட்டுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் விரும்புறான். எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ்வுடைய நிஅமத் உங்களிடம் இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதேனும் உங்களுக்கு நிஅமத் அருட்கொடையை கொடுத்திருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபஹத்திஸ், அந்த நிஅமத்தை வெளிக்காட்டுங்க. அந்த நிஅமத்தை பற்றி பெருமையாக வெளிக்காட்ட தேவையில்லை. ஆனா அந்த நிஅமத் நமக்கு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை அப்படியே கீழேயே வச்சிடல, மாறாக அல்லாஹ்வுடைய அருட்கொடை அதிகமாக இருக்கு. இந்த நிஅமத்தை வெளிக்காட்டும் மத்தியத்துல ரசூலுல்லாஹ் முதல் விஷயமாக இந்த ஆடையை பற்றி சொல்றாங்க. உங்களுடைய ஆடைகளிலே நல்ல ஆடையாக நீங்கள் உடுத்துங்கள். இதை சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்க. மேலும் நமக்கும் இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. இருக்கக்கூடியதிலேயே மிகவும் நல்ல ஆடைகளை உடுத்துங்க. நாம என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹை பார்த்தா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இதை பின்பற்றினாங்க. இது எந்த நேரத்தினுடைய நிகழ்வு, எந்த நேரத்துல பொருளாதாரத்தினுடைய பற்றாக்குறை இருந்ததோ, சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையலையோ, ஏழ்மை இருந்துச்சோ, இந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, ஜுமாவுடைய அந்த நாளுக்காக நீங்க ஒரு நல்ல ஆடையை தேர்ந்தெடுத்து வைங்க. அந்த ஆடை, அதாவது ஜுமாவுடைய அந்த ஆடையை மற்ற தினங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. இதே போல ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹும் இதை பேரினாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம், எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்விடம் ஒரு ஜமாஅத், அதாவது ஒரு குரூப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காகவோ வரக்கூடிய அந்த ஜமாஅத்தை வரவேற்கும் விதத்துல ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல புது ஆடையை அணிவாங்க. அந்த ஆடையை ரசூலுல்லாஹ் மற்ற நேரங்கள்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. மாறாக அவர்களை வரவேற்கும் விதத்துல ரசூலுல்லாஹ் நல்ல ஒரு ஆடையை அணிவாங்க. அந்த ஆடையை பற்றி சஹாபாக்கள் எந்த விதத்துல வர்ணிக்கிறாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு அழகை நாங்க உலகத்துல பார்த்ததில்லை. அல்லாஹ் அக்பர். ரசூலை விட அழகையாக யாராச்சும் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்ப சஹாபாக்கள் அந்த அளவிற்கு மெய் சிலர்ந்து பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்துல அந்த ஆடை அணியும் பொழுது மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அழகாக இருப்பார் அந்த ஆடையில. அல்லாஹ் அக்பர். இந்த முறையில ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் வழிகாட்சியாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுக்கும் நமக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஆடையை உடுத்துங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள், ஏன் அல்லாஹ்விற்கு இது பிடிக்காது. அப்போ ஒரு சஹாபி மிகவும் ஆச்சரியத்துடன் ஒரு டவுட்டாக கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நல்ல நல்ல ஆடையை உடுத்துங்கன்னு சொல்றீங்க, அப்போ நாங்க நல்ல ஆடைகளை உடுத்தி சுத்தபட்சமாக இருக்கிறோமே, அப்போ இது பெருமையினுடைய ஒரு அடையாளமா? பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எந்த எந்த அளவிற்கு தங்களுடைய ஈமான காப்பாற்றி கொண்டாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த சஹாபி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ முத்தஹிர், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தூய்மையானவன். யுஹிப்புல் முத்தஹிரீன், மேலும் அல்லாஹ் என்ன செய்யறான், யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இது என்னவாக மாறாது, உங்களுடைய ஆடை நீங்க நல்ல முறையில போட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆடை உங்களுக்கு பெருமையினுடைய ஒரு அடையாளமாக மாறாது. மாறாக எது தவறு, ஆடையிலே நாம ஒரு ஆடையை தேர்ந்தெடுக்கிறோம், அல்லது நாம அணிந்தாலே வெறும் காஸ்ட்லியா தான் அணிவோம், பிராண்டட் மட்டும்தான் அணிவோம், என்ன செய்ய மாட்டோம், இதுல டைம் வேஸ்ட் பண்ணுவோம், காசை வேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆடையை கொண்டு நம்ம வீண் விரயம் செய்தால் இது இஸ்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்துல இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ் நல்ல ஆடையை உடுத்துன்னு சொல்றாங்க, இது ஒழுக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, இந்த ஆடையை கொண்டு இதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்றதோ அல்லது உங்களுடைய செல்வத்தை காசை வேஸ்ட் பண்றதோ, இந்த வீண் விரயத்தை இஸ்லாமும் சரி ரசூலுல்லாஹும் சரி ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது முதல் ஒழுக்கமாக இருக்கிறது. நாம என்ன செய்யக்கூடாது, சில சில நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒரு ஜமாயத், ஒரு குரூப் மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சஹாபா காலத்துல ஏழ்மையாக இருந்தது, அவங்களுடைய ஆடை இந்த மாதிரியாக தான் இருந்தது, பழையமையாக இருந்தது, நாமளும் என்ன செய்யணும், நம்மளுடைய ஆடையை பழைய ஆடையாக தான் உடுத்தணும். நவுதுபில்லா. இருக்காங்க நிறைய பேர் தசம்புர், அதாவது சூஃபிகள், அவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது வெளில போகும்போது நல்ல நல்ல ஆடையை உடுத்துவாங்க. ஆனா அவங்களுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஆடையை பாருங்களேன், அல்லாஹ் அக்பர், அழுக்காகவும் அப்படியே வேலை செஞ்ச அதே ஆடையாகவும் அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்? அவங்களுடைய எண்ணம் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுதான் நன்மை, நம்மளுடைய ஆடையில எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அலங்காரம் செய்யக்கூடாது. நவுதுபில்லாஹ்.
இந்த இந்த ஒரு அகீதாவை நம்ம மாற்றிக்கொள்ளணும். இதை நாம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் ஒருபோதும் நாம அழுக்காக இருப்பதோ பழைய துணி போடுவதோ இது விரும்புகிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுது? நல்ல முறையில உடுத்துங்க, நல்ல முறையில வாழுங்க, உங்களை நீங்கள அலங்காரிச்சு கொள்ளுங்க. இந்த வசனமும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன் முன் செல்லக்கூடிய ஒழுக்கங்கள்ல வரும். ஆகையால முதல் ஒழுக்கம், நாம் நம்ம ஆடையை உடுத்தும் பொழுது நல்ல ஆடையாக தேர்ந்தெடுத்து அதை உடுத்தணும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒழுக்கம், ஆடையை அணியும் பொழுது பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இந்த ஆடையை நமக்கு நல்ல முறையில உடுத்தணும் அப்படின்னு சொல்றானோ, ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறார்களோ, இதே போலவே இந்த ஆடை எதற்காக இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா பனி ஆதம், ஆதமனுடைய மகனே, அதாவது நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, உங்களின் மீது அல்லாஹ் ஆடைகளை இறக்கினான். அதாவது ஆடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான், துணி அணியணும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான். எதற்காக? இரண்டு விஷயங்கள். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஆடையை கொடுத்திருக்கிறேன், துணியை கொடுத்திருக்கிறேன். ஆனா எதற்கு? அந்த நோக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இரு நோக்கம், யுவாரி சௌஆதிக்கும், உங்களுடைய சத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு என்ன சத்தர்? நம்ம மறைக்கக்கூடிய பாகங்கள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மறைக்கக்கூடிய பாகங்களை மறைப்பதற்காக, மற்றவர்கள் இருந்து அதை நீங்கள் மறைப்பதற்காக முதல் நோக்கம். இரண்டாவது வரீஷா, மேலும் உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வே சொல்லிட்டா, ஒண்ணு அல்லாஹ் நீங்க எதுக்காக ஆடையை உடுத்தணும்? உங்களுடைய சத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைக்கக்கூடிய பாகங்களை மறைக்கணும். அதுதான் முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆடையை கொண்டு நீங்க உங்களை எப்படி காட்டிக்கோங்க? நல்ல முறையில, நல்ல விதத்துல மற்றவங்க மேல இம்ப்ரெஷன் இருக்கணும். நல்ல முறையில நீங்கள் அலங்காரம் படுத்திக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆடையை கொடுத்ததற்கான நோக்கத்திற்காக காமிக்கிறான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஆடை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நோக்கத்திற்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கம் சொல்றா? ஒண்ணு உங்களுடைய சத்தர் மறையணும், மற்றொன்று உங்களுடைய அலங்காரம். அலங்காரம் உலகம் ஃபுல்லாவும் இருக்கு. இஸ்லாமிய மக்களும் சரி, மற்றவர்களும் சரி, அலங்காரத்திற்கு ஆடை அணிவது இது பொதுவான ஒரு விஷயம். ஆனா முதல் நோக்கமே அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுடைய மறைவான பகுதிகளை மறைப்பதற்காக, சத்தரை மறைப்பதற்காக. இப்போ ஆண்களுக்கு சத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துக்குள் இருக்கு இல்லையா, இதற்கு கீழே இருந்து நம்மளுடைய முட்டிக்கு கீழே வரைக்கும், அதாவது முட்டியும் மறையணும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முழு உடம்பே என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தராக ஆக்கியிருக்கிறான். இவங்க மிகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும், நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு முழுமையாகவே சத்தராக ஆக்கியிருக்கிறான். அவங்க என்ன செய்யணும்? தலையிலிருந்து கால் வரைக்கும் இது மறைக்க வேண்டிய ஒரு சத்தராக இருக்கு. ஆனா இப்போ நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கத்தை பேணுறோமா? சத்தரை மறைக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. வரக்கூடிய ஆடைகள் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே இஸ்லாமுக்கு எதிராக இருக்கு. எந்த ஆடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய சத்தரை மறைக்கணும்னு சொன்னானோ, இப்போ ஆண்களுக்கு சத்தர் இருக்கிறதுலே கம்மி, முட்டிக்கால் வரைக்கும் தான். இப்போ அந்த முட்டியிலுமே என்ன செய்யறாங்க? பேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு டோன் பேண்ட் அப்படின்னு சுத்துறாங்க. அல்லாஹ் அக்பர். சின்ன வயசுல நாம போய் கீழே விழுந்தோ இல்ல பேண்ட் அழுக்காக்கிட்டு அந்த பேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு வந்தா அம்மா அப்பா என்ன செய்வாங்க? எடுத்தோடனே அடிப்பாங்க. அந்த அடியை வாங்கிக்கிட்டு நம்ம கிழிச்சிட்டோமே அழுதுட்டு கொண்டிருப்போம். ஆனா இப்போ அதே அடியை வாங்கிட்டு போய் அந்த பேண்ட்டை வாங்கிட்டு வராங்க. அல்லாஹ் அக்பர். இதை விட யாராச்சும் முட்டாள்தனம் பார்க்க முடியுமா? ஆனா அது கேட்டா அது ஃபேஷன் ஸ்டைலுன்னு சொல்றாங்க. ஆனா இது நம்ம இஸ்லாமிய ரீதியாக கூட பார்க்கணும். எந்த இந்த உலகம் ஃபேஷனோ கல்ச்சரோ அப்படின்னு சொல்லி நமக்கு திணிக்க பார்க்கிறதோ, இதை நம்ம இஸ்லாமிய ஒழுக்கவியல்லையும் பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திரை நீங்க மறைக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்காக தான் உங்களுக்கு லிபாஸ், அதாவது ஆடை. இதை உங்களுக்கு மறைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இதனால நம்மளுடைய இளைஞர்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் இதை கவனத்துல கொள்ளணும். ஃபேஷனுங்கிற பேர்ல அனைத்து விஷயங்களையும் போடுறது இது இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு சத்தர் அப்படின்னு சொல்றானோ அதை மறைக்கணும். மேலும் சத்தரை வெளிப்படையாக காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஒண்ணு இந்த மாதிரியான கிழிஞ்ச பேண்டோ இந்த மாதிரியான ஃபேஷன்ங்கிற பேர்ல செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு என்னவென்று பார்த்தால், அது ஆடையை போடுறாங்க, ஆடையை உடுத்துறாங்க முழுமையாக. ஆனா அந்த ஆடை எப்படி இருக்கு? மொத்த பாடியோனுடைய ஷேப் அப்படியே தெரியும் வெளில.
அதை போட்டிருக்காரா இல்லையா எதுவுமே புரியாது. இந்த மாதிரியான ஆடை கூட சத்ருல வராது, இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள்ல வராது. மேலும் இப்படி இந்த ஆடையை உடுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இதை வெறுப்பான். ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய வழியாக இது இருக்காது, இது சத்ருல வரும். இது முக்கியமாக எங்க பார்க்கலாம்? பெண்களுடைய ஆடையில பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஆடைகள் இந்த உலகத்துல இப்போ இருக்கு. அதே ஃபேஷன், அதே டிசைன்ங்கிற பேர்ல இவர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே விட்டு, அனைத்து ஒழுக்கங்களையுமே விட்டு, ஒழுக்கக்கேடாக இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் எதை உங்களுக்கு ஆடையாக கொடுத்திருக்கிறான், எந்த நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறானோ அந்த முதல் நோக்கமே அழிந்து போகிற வரையில இன்றைய ஆடைகள் இருக்கு. இதில் எல்லாம் இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். நிச்சயமாக இது ஃபேஷனாக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் போடலாம், இல்ல அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க போடலாம், இது எல்லாமே செய்யலாம். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வேறுபாடு? நாம இஸ்லாமிய வாழ்விய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்றோம்னா அதன் மீது அமலும் செய்யணும். நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுல பல கஷ்டங்களும் வரும். பல பல விஷயங்களை நீங்க அர்ப்பணிப்பும் செய்யணும். ஏன்? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. இதை நீங்க அர்ப்பணிப்பு செய்தால், இதை நீங்க விட்டு கொடுத்தா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உலக ரீதியாக இதுக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். நேற்றைய தினத்துல பார்த்தோம், முடி வெட்டுவதாக இருந்தாலும் சரி, நம்ம ஆடையை உடுத்துவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த உலகத்துல இப்போ ஃபேஷனுங்கிற பேர்ல நடக்குது. ஆனா இது எல்லாமே தனித்துவமாக விட்டு இது எல்லாமே எனக்கு தேவையில்லை, இஸ்லாம் காட்டக்கூடிய வழி இதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லி நடந்தா இந்த காம்ப்ரமைஸ்லயும் என்னவா இருக்கு? அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொடுப்பான். நன்மையை மட்டும் இல்ல, மாறாக இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கான். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடம் நாம போய் நிற்கும் பொழுது உலக மக்கள் எல்லாமே இந்த மாதிரியான கட்டிங்கா இருந்தாலும் சரி, ஃபேஷனுங்கிற பேர்ல தங்களுடைய ஆடைகளை மிகவும் ரொம்பவும் அசிங்கமாக போடுவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில உங்களுடைய ஆடை நன்னாக இருந்தா, உங்களுடைய முடி நல்ல விதத்துல இருந்தா இதற்கான நன்மையும் நிச்சயமாக நீங்க அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால இது இரண்டாவது ஒரு ஒழுக்கம். நாம் நம்மளுடைய ஆடைகளை அல்லாஹ் எதற்காக இறக்கினானோ அதை நம்ம அந்த நோக்கத்தை முழுமையடையணும். நம்மளுடைய சத்தராக இருந்தாலும் சரி, நம்ம அலங்காரம் படுத்தி கொண்டாலுமே எது இஸ்லாம் எந்த அளவிற்கு அளவு பண்ணுதோ அந்த அளவுக்கு நாம செய்யணும். மூன்றாவது ஒழுக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, எந்த கல்ச்சர் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலுமே ஆண்களுக்கு தனியான ஒரு ஆடை இருக்கு, பெண்களுக்காக வேண்டி தனியான ஆடைகள் இருக்கு. இப்போ நாம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்களுடைய ஆடை பெண்கள் போடுறதோ, பெண்களுடைய ஆடை ஆண்கள் போடுறதோ இப்போ விருப்பத்தக்க ஒரு செயலாக இருக்கு, விரும்பி இதை செய்யறாங்க. ஆனா இதுவே நம்ம இஸ்லாமிய ஒழுக்கவியல்ல பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத் ஏற்படட்டும், மேலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் ஏற்படட்டும். யார் எந்த ஆண் பெண்களை போல தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அல்லது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறானோ, மேலும் எந்த பெண் ஆணை போல இருக்க வேண்டும் என்று ஆண்களை போல தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்கிறாளோ, இவர்கள் இருவரின் மீதும் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் ஏற்படட்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் அவருடைய சாபத்தை கொண்டு நம்ம நிம்மதியாக இந்த உலகத்துல வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியாது. அப்போ பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, ஆண்களாக இருக்கக்கூடியது, இவங்க இருவருமே என்ன செய்யக்கூடாது? இவர்களுடைய ஆடைகளை இந்த ஃபேஷனுங்கிற பேர்ல இவங்க போட்டுக்கொள்றதும் இல்ல அவங்க போட்டுக்கொள்றதும் இது அனைத்து விதத்திலுமே தவறான ஒரு விஷயம். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கத்துல இல்லை. மாறாக இப்போ என்ன செய்யலாம்? ஆண்கள் எப்படி பெண்களுடைய ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, ஆடையில மட்டும் இல்லை, மாறாக அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லயும் இருக்கு. இப்போ ஆண்கள் என்ன செய்யறாங்க? நெயில் பாலிஷ் போட்டுக்கொள்றாங்க, மெஹந்தி வச்சுக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர். அதையும் மேல ஒரு படி சென்று, இது ஹிந்து மட்டும் இல்ல, நம்மளுடைய முஸ்லிம் ஆண்கள் கிட்டையும் நீங்க பார்க்கலாம், காதை கூட என்ன செய்யறாங்க? காது தோடு போட்டுக் கொள்ளுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு முஷாபஹத், எந்த அளவிற்கு அவங்களுடைய ஒற்றுமை போகுது, இது ஆணா பெண்ணானே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய இந்த சமுதாயத்துல நடக்குது. இதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகளை மரியாதை கொண்டு அதை நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்க சீராகவும் உங்களுடைய அலங்கார பொருட்களாகவும் மாற்றிக்கொள்ளுங்க. இதே போலவே இங்க ஒரு சின்ன ஒரு சட்டம் வருது. இப்போ பெண்கள் ஆண்களை போல உடுத்தக்கூடாதுன்னா, இப்பொழுது பல பெண்கள் தங்களுடைய வீட்டிலையும் சரி,
இல்ல தங்களுடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது இந்த டிஷர்ட் ட்ராக்கு இந்த மாதிரியான ஆடைகள் உடுத்துவதற்கு. அப்போ இது ஹராமா, இது ஆண்களை போல ஒப்புமை கொள்ளக்கூடிய இந்த விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அறிஞர்கள் இந்த ஒரு சட்டத்துல ஃபத்வா கொடுக்குறாங்க. எந்த ஒரு பெண் தங்களுடைய வீட்டுல, அதாவது மெஹரமான்கள் இருக்காங்க, அப்பா அம்மா அல்லது அப்பா தம்பி அண்ணன், இந்த மாதிரியான யார் கூட ஒரு பெண் பேச முடியுமோ பழக முடியுமோ இந்த மாதிரியான வீட்டு உறவினர்கள் இருக்கும் பொழுது அவங்க அதை போட்டா பரவாயில்ல. அதே போலவே அவங்க போட்டு அவங்க வெளியே வராங்கன்னா இந்த ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புர்கா இருக்கு இல்லையா, அதை நல்ல முறையில இஸ்லாம் வலியுறுத்தக்கூட முடியல. எப்படி இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய அந்த புர்காவுடைய வழியில போட்டு வந்தா இது என்னவாகாது, ஆண்களை போல இவங்களுடைய அந்த ஒப்புதல் இருக்காது. ஏன்னா இவங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டாங்க, இவங்க அந்த ஆடையை மறைச்சுக்கிட்டாங்க. உலமாக்களுடைய கருத்து இருக்கு, இவங்க இதை போடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த ஹிஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புர்கா இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த ஒழுக்கத்துல எப்படி நம்ம சத்தரை மறைக்கணுமோ அதே மாதிரி அந்த புர்காவும் எப்படி இருக்கு, அப்படியே உடலை ஒட்டி கொண்டு போடுற மாதிரி இருக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான இஸ்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு போடக்கூடிய புர்கா கூட இஸ்லாமிய ஒழுக்கங்களை தவறி விட்டது. இதை நாம திருத்தி கொள்ளணும். நாம முஸ்லிம் பெண்கள் இதை நாம பேணி கொள்ளணும். இந்த புர்காவுடைய மிகப்பெரிய ஒரு சட்டம் இருக்கு. இதை நாம என்ன செய்யறோம், அலட்சியமாக எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம உள்ள ட்ரெஸ் போடுறோமோ அதே மாதிரி புர்காவையும் மாற்றிக்கிட்டோம். அந்த புர்காவில் பின்னாடி கட்டுறது கூட வரும், அந்த புர்கா டிசைனாகவும் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் புர்காவுடைய அந்த கண்ணியம், ஹிஜாபினுடைய அந்த கண்ணியம் போயிடுது. இப்போ எது புர்கா எது ட்ரெஸ்ஸும் புரிய மாட்டேங்குது. அந்த நிலைமையில கொண்டு நிப்பாட்டிட்டாங்க இந்த புர்காவை. ஆகையால நம்முடைய பெண்மணிகள் என்ன செய்யணும், இந்த புர்கா ஹிஜாப்னு சொல்லக்கூடிய இதுல இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கத்தை நிச்சயமாக பேணணும். இதை நாம பார்த்து கொள்ளணும். இதே போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கங்கள்ல மிகவும் முக்கியமான ஒண்ணு, நாம உடுத்தக்கூடிய ஆடை, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த டிசைன், ஃபேஷன், பிரிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடை எடுக்கும் பொழுது ஒரு டிஷர்ட் எடுக்கிறோம் அல்லது ஒரு ஷர்ட்டை எடுக்கிறோம்னா அதுல பிரிண்ட் பண்ணி வரும், பல பிக்சர்ஸ் வரும், சீனியரி வரும், அல்லது ஏதாச்சும் ஒரு எழுதி வரும். இது எல்லாமே இருக்கு. இந்த நேரத்துல நாம எப்படிப்பட்ட ஆடையை நாம செலக்ட் பண்ணக்கூடாதுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. எந்த ஆடையில டிஷர்ட்டோ ஷர்ட்லயோ பிற மதத்தினுடைய சிம்பிள், அதாவது இப்போ கிறிஸ்துவர்கள்லாம் அவங்களுடைய சலீப் அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது பிற மதத்தினுடைய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் பிக்சர்ஸ் ஏதேனும் நம்மளுடைய டிஷர்ட் ஷர்ட்ல இருந்தா அந்த ஆடையை நாம அணியக்கூடாது, வாங்கவும் கூடாது. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுல, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல ஒவ்வொரு துணியையும் எடுத்து பார்ப்பாரு. அந்த துணி, அதாவது ஸ்கிரீனுடைய துணியா இருக்கட்டும், உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், போடக்கூடிய அந்த படுக்கையில இந்த மாதிரியான துணியா இருக்கட்டும், இது அனைத்திலையுமே ரசூலுல்லாஹ் செக் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு துணியில இந்த சலீப், அதாவது கிறிஸ்துவத்துவத்தினுடைய அந்த அடையாளம், அந்த கிராஸ் சிம்பிள் இருக்கிறதோ ரசூலுல்லாஹ் நகவா, அதாவது ரசூலுல்லாஹ் எடுத்த உடனே கிழிச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்து போடுறதோ இல்ல நம்ம அப்படியே வச்சுக்கலாம், வேற யூஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான செயல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் நகவா, கிழிச்சிருவாங்க, கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் இதை ஸ்ட்ரிக்டான ஒழுக்கமாக பேணினாங்க. இதை நாமளும் பேணணும். ஃபேஷனுங்கிற பேர்ல இது கிராஸ் சிம்பிள் இருக்கு, இல்ல மற்ற மதங்களுடைய ஒரு வழிபாடு தலங்களுடைய பிக்சர்ஸ் இருக்கு, இல்ல சில விஷயங்கள் இருக்கு, அது மற்ற மதத்துல கொண்டு போய் சேர்க்குதுன்னா இது அனைத்து விஷயங்கள் இருந்தும் நாம் தவிர்த்து கொள்ளணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை நம்ம ஆடையில பார்த்து கொள்ளணும். இதை போலவே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஆண்களுக்கான மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், ஆண்கள் தங்கமோ அல்லது பட்டினுடைய அந்த ஆடையோ, சில்க் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆடைகளை உடுத்தக்கூடாது. எந்த அளவிற்குனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரு விஷயங்களையுமே நிச்சயமாக ஹராமாக ஆக்கியிருக்கிறாங்க ஆண்களுக்கு. எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா யல்பஸுஹு மன் லா ஸாக லஹ். மேலும் யார் இந்த மாதிரியான ஆடைகள், அதாவது தங்கம் இருக்கிறதோ அல்லது பட்டை கொண்டு அந்த ஆடையை அவங்க அணிகிறார்களோ இவங்களுக்கு என்ன இல்லை, நிச்சயமாக மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு, நீங்க இந்த குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா பல வசனங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சிருப்பான். மறுமை நாளில ஒரு முஃமின் அடியானுக்கு அல்லாஹ் பட்டை விட அதிகமான விலை மதிப்பு உயர்ந்த ஒரு ஆடையை அல்லாஹ் அணிவிப்பான்.
அது பட்டு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பல நிறங்களை பற்றி சொல்றான். இந்த ஆடைகள் இருந்து அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த பொறுப்பை நீக்கிடும். அதாவது அந்த ஆடை அவர்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படாது. அல்லாஹ் அக்பர். எந்த ஆடையை கொண்டு நாம சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிக்கணுமோ அந்த ஆடையே கொடுக்க மாட்டான் அல்லாஹ். இந்த பட்டை நாம இந்த உலகத்துல பயன்படுத்தலாம். ஆனா இந்த பட்டை எப்படி பயன்படுத்துறது, எப்பொழுது இஸ்லாம் இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல, அதாவது போர், அந்த காலத்துல போர் நடக்கும் பொழுது அது வெயில் காலத்திலயும் நடக்கும், அதனுடைய வெப்பமும் இருக்கும். இந்த மாதிரியான காலங்கள்ல ரசூலுல்லாஹ் உள்ள மேன்மையா இருப்பதற்காக, அல்லது போரினுடைய ஆடை, சில ஆடைகளுடைய அந்த செயின் அதெல்லாம் தங்கத்துல ஆனதாக இருந்தா அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்காங்க. இதே போலவே ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு, ஸ்கின் அலர்ஜி ரொம்ப இருக்கு, கொஞ்சம் ஒரு ரஃப்பான துணி போட்டாலே அரிப்பு ஏற்படுதோ, அலர்ஜிக் ஆயிருதோ, இந்த மாதிரியான மனிதர்களுக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த பட்டை